தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்காக ஒட்டுமொத்த மாநிலமும் காத்திருக்கும் நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முகாமில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. ஒரு சில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தாவேகா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்கும் என்று கணித்துள்ள நிலையில் தங்கள் கட்சி வேட்பாளர்களை பாதுகாப்பதில் விஜய் தீவிரமாக இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருவேளை தாவேகா அதிக இடங்களை வென்று கிங் அல்லது கிங் மேக்கர் ஆகும் பட்சத்தில் தாவேகா தரப்பில் 5 முக்கிய ரகசிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் தாவேகாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த ப்ரீ ரிசல்ட் ஸ்ட்ராட்டஜி ஹர்டல் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசியலில் வாக்கு எண்ணிக்கைக்கு பிந்தைய கட்சித் தாவல்கள் புதியதல்ல. ஆனால் முதல் தேர்தலிலேயே பெரிய வெற்றியை எதிர்பார்க்கும் தாவேகாவுக்கு மற்ற பெரிய கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை இழுத்து விடுவார்களோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஆளும் கட்சி மற்றும் பிரதான எதிர்க்கட்சி ஆகிய இரு தரப்பிலிருந்தும் தங்கள் வேட்பாளருக்கு நெருக்கடி வரலாம் என தாவேகா தலைமை கூறுகிறது. வெற்றி பெற்ற பிற வேட்பாளர்கள் கட்சி மாறாமல் இருக்க முன்கூட்டியே அவர்களிடமிருந்து கட்சி தலைமைக்கு ஆதரவு தெரிவிக்கும் உறுதிமொழி கடிதங்களை பெற திட்டமிட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னதாகவே அல்லது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே இந்த கடிதங்கள் பெறப்படும் என தெரிகிறது. இது சட்ட ரீதியான மற்றும் தார்மீக ரீதியான பிணைப்பை வேட்பாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. மிகவும் பரபரப்பான தகவலாக வெற்றி பெறும் வாய்ப்புள்ள வேட்பாளர்களை அல்லது வெற்றி பெற்றவர்களை உடனடியாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் திட்டம் ஆலோசனையில் உள்ளது. வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்களை இடமாற்றம் செய்தல் என்ற அடிப்படையில் அவர்களை வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் உள்ள ஒரு ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று ஆட்சி அமையும் வரை பாதுகாப்பாக வைக்க தாவேகா ஆலோசித்து வருகிறது. முடிவுகள் வெளியாகும் மே 4ஆம் தேதி மாலைக்குள் தாவேகா சார்பில் வெற்றி பெறும் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் யாரிடமும் தொடர்பு கொள்ள முடியாதபடி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் இதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாராம். தன் வேட்பாளர்கள் மீது நம்பிக்கையில்லாத ஒருவரால் தான் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்க முடியும். வெளியே இருந்து விலைபேசி வாங்கப்பட்ட வேட்பாளர்கள் நிச்சயம் விலை போவார்கள் என்றும் முதலில் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றே கூறப்படுகிறது.